எல்லோருக்கும் வணக்கங்க. ஃபாரெக்ஸ் ட்ரேடர் மணிகண்டன். கேப்பிட்டல் தேவையில்லை, ஸ்கில் ஒன்றே போதும். இதாங்க நம்ம ஆன்லைன் கோட்பாடு. இதை நோக்கி தான் நம்ம பயணம் இருக்கும். சரிங்களா? நிறைய சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க. எல்லாருக்கும் நன்றிங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கு. நம்ம ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் ஸ்கூலோட நோக்கம் என்னன்றத சின்னதா சொல்லிடுறேங்க. நம்ம ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் ஸ்கூலுங்கிறது வந்து நான் தனியா எங்கேயும் ஸ்கூல் ஆரம்பிக்கலங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நம்மளோட சேனல் பேரு என் பேர் மணிகண்டன். நம்ம ஒரு ஸ்கூல்ல ஜாயின் பண்றதா நீங்க நெனச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். தயவுசெய்து நீங்க அந்த வீடியோலாம் பாருங்க எல்லாருமே. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல ஆல்ரெடி ஸ்ட்ரகிள்ல இருக்காங்க. அவங்களுக்கும் மார்க்கெட் புரியணும். அவங்களே ப்ராஃபிட் கொண்டு வரணும். 2வது மார்க்கெட்னா என்னன்னு தெரியாமலே இருப்பாங்க. அவங்களுக்கும் மார்க்கெட்டான புரிதல் கிடைக்கணும். அவங்களால அந்த பலன் அவங்களும் அடையணும். சரிங்களா? சில பேர் கஷ்டப்பட ரெடியா இருப்பாங்க. ஆனா எதுல போய் கஷ்டப்படணும் அவங்களுக்கு தெரியாது. இதுல கஷ்டப்படும்போது இந்த பெனிஃபிட்லாம் அவங்களுக்கு கிடைக்குன்ற விஷயத்த நான் தெரியப்படுத்துறேன். இயற்கையாவே சில பேர் நீங்க YouTube யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அவங்க கண்ல இயற்கையாவே நம்ம சேனல் பட்டா நம்ம போடுற வீடியோ பட்டாலோ, நீங்க வந்து கத்துக்கணுன்ற ஒரு 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 என்ன சொல்ல, கத்துக்கணுன்ற ஒரு விஷயம் இருக்கு. நீங்க கத்துக்கிட்டு மார்க்கெட்ல பெரிய ஆள் ஆகலாம். நீங்க தெரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில பெரிய ஆள் ஆகலான்ற ஒரு இது இயற்கையாகவே இருக்கு. அதனால தான் அந்த வீடியோ உங்க கண்ணுக்கு படுறதா கூட நீங்க நெனச்சுக்கோங்க. அப்படி நீங்க நெனச்சுட்டு, நான் என்னென்ன கிடைக்கும், என்னென்ன பெனிஃபிட் இருக்கு, இதனால உங்களுக்கு என்ன அப்படின்றதுக்கு இதுக்கு நம்ம குடுக்க போறது, சரிங்களா, நம்ம நேரத்தையும், உழைப்பையும் மட்டும் தான். நமக்கு கிடைக்க போறது அதோட பலன் பெருசுங்க. சரிங்களா? அதனால நம்ம வந்து புதுசா வரவங்க நான் எதுக்காண்டி இத சொல்றேன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் வீடியோ 10 நிமிஷம், 5 நிமிஷம், 8 நிமிஷம் அவ்வளோதான் போட்டிருப்போம். என்ன ரீசன்னா, அப்பதான் புதுசா வர்றவங்களுக்கு புரிய வைக்கும். ஏன்னா, ஸ்ட்ரெயிட்டா போட்டா யாருக்கும் யூஸ் இருக்காது. ஏன்னா, நீங்க லாஜிக் படி யோசிங்களேன். ஒரு டீச்சிங் வீடியோவ நம்ம எப்படி ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷத்துல போய் உங்களுக்கு நான் சொல்லி தர விஷயத்த உங்களுக்கு நான் சொல்லிக் குடுக்குறது. என்டர்டெயின்மென்ட் வீடியோனா பிரச்சனை இல்லங்க. சும்மா காமெடி பண்ணிக்கிட்டோ, இல்ல ஏதோ வீடியோ போட்டுட்டோ, நீங்க பாட்டுக்கு என்னன்னா, அதில மைண்ட்ல ஏத்த மாட்டீங்க. ஏன்னா, பார்த்துக்கிட்டே போவீங்க. பார்க்கும்போது காமெடி வந்தா நீங்க சிரிப்பீங்க. ஆனா நம்மது அப்படி இல்லங்க. எஜுகேஷன் வீடியோ. அதுவும் பணம் எதுல கிடைக்குதோ, அந்த எஜுகேஷன் நம்ம வந்து கத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பொறுமையாவும் கத்துக்கணும். ரொம்ப பக்காவாவும், அக்யூரேட்டாவும் கத்துக்கணும். சரிங்களா? அப்ப நான் ஒரு 10 நிமிஷம், 5 நிமிஷம் வீடியோ போட்டுலாம் உங்கள வந்து நான் புரிய வைக்க முடியாதுங்க. எதுக்கு இப்ப சொல்றேன்னா, இதுக்கு நம்ம போற வீடியோலாம் 40 நிமிஷம் அப்படிதாங்க போகும். 40 நிமிஷம், 1/2 மணி நேரமோ, அன்னைக்கு நான் ஒரு டாபிக் என்ன எடுக்கிறேனோ, அந்த டாபிக் எனக்கு திருப்தி ஆகுற வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு திருப்தி எனக்கு கிடைக்கிற வரைக்கும் நான் அத பத்தி பேசிக்கிட்டு தாங்க இருப்பேன். சரிங்களா? அதே மாரி நான் யாராவது லேப்டாப் வாங்கணும்னா லேப்டாப் வாங்குங்க. ஆ ஏன்னா நம்ம போடுற இன்வெஸ்ட்மெண்ட்டே அதான். நம்ம ட்ரேடிங்குள்ள வந்துட்டோம்னா நமக்கான டூல்ஸ் அதான். அத நீங்க வாங்குனா மட்டும் தான் நம்ம கத்துக்க முடியும், பயிற்சி பண்ண முடியும், ஜெயிக்க முடியும் வாழ்க்கையில. எல்லாருமே நல்லா இருக்கலாம். சரிங்களா? தயவுசெய்து யாரும் ஓன் மணிய போட்டு ட்ரேட் பண்ண வேணாங்க. நீங்க வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி தான் நம்ம ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிட்டீங்க. நம்ம ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிட்டீங்க மீன்ஸ் சப்ஸ்கிரைபர் ஆயிட்டீங்க. ஒரு ட்ரேடரா ஜாயின் பண்ணிட்டீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு ட்ரேடரா ஜாயின் பண்ணிட்டீங்க. நமக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. அத ஃபாலோ பண்ண போறோம். சரிங்களா? அதே மாரி நான் யாரையுமே கான்டாக்ட் பண்ண மாட்டேங்க இப்போதைக்கு. அ என்ன ரீசன்னா, நமக்கு ஒரு கோல் இருக்கு. நான் இப்போ கான்டாக்ட் பண்ணி, அ நமக்குன்னு ஒரு விசன் இருக்கு. அதாவது நம்ம சேனலுக்குன்னு ஒரு விசன் இருக்கு. அத நோக்கி தான் நான் போறேன். அந்த ஒரு விசனே உங்க பாதி பேர நான் வந்து பலனடைய செய்யணுங்கிறது தான். அந்த பலனடையறதுக்கான டயம் எடுத்த உடனே என்னால முடியாது. இப்போ நான் உங்களுக்கு வந்து எல்லாமே சொல்லிட்டு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேனே, இப்போ உங்கள நான் கான்டாக்ட் பண்ணிட்டு, எல்லா விஷயத்தையும் நான் உங்கட்ட ஏதாவது ஒரு அமௌண்ட்ட வாங்கிக்கிட்டு, நான் உங்களுக்கு வந்து டீச்சிங் குடுக்குறேன்னே வச்சுக்கோங்களேன். ஒரு 23 நாள்ல உங்களுக்கு மொத்த கோர்ஸையும் முடிச்சுட்டு நான் போய் மார்க்கெட்ல விட்டேன்னா, நீங்க லாஸ் பண்ணிடுவீங்க. அது எப்படி நீங்க பண்ண முடியும் 23 நாள்ல? அதுக்கான டைமே கிடையாதுங்க. சரிங்களா? ஒரு 2 மாசத்துல நான் மொத்த சிலபஸையும் நான் படிச்சு முடிச்சுட்டு, நான் பப்ளிக் எக்ஸாம்ல எழுதி நான் பெருசா வந்துருவேன்றதெல்லாம் நடக்கிற காரியமா? 2 மாசத்துல. அதுக்கான டைம் கண்டிப்பா எடுக்குங்க. அது என்ன டைம் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேங்க. நான் ஒரு மாஸ்டரா உங்களுக்கு சொல்லி தர்றது மட்டும் என்னோட கடமை இல்லங்க. உங்கள ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரா ஆக்கணும். ப்ரோ ட்ரேடரா ஆக்கணும். சரிங்களா? நீங்க எத்தன பேரு ப்ரோ ட்ரேடர் ஆகுறீங்களோ, அது எனக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷங்க அதுல. இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு ஆ இப்போ வந்து கடல்ல உள்ள மீன ஃபுல்லாமே நம்மளால பிடிக்க முடியாது. சரிங்களா? கடல்ல மீன் இருக்கு. நமக்கு மீன் பிடிக்கும் தெரியுன்றதுக்காண்டி, கடல்ல இருக்கிற மீனெல்லாம் நம்ம எடுக்க முடியாதுங்க. அதே நேரத்தில, நான் மீன் பிடிச்சு குடுத்தா ஒரு 100 பேத்துக்கு குடுப்பேன். 100 பேர் நல்லா இருப்பாங்க. இதுவே நான் மீன் பிடிக்க ஒரு 10 பேருக்கு நான் கத்துக் குடுக்குறேன். சரிங்களா? மீன் பிடிக்க 10 பேருக்கு கத்துக் குடுக்கும்போது, 10 பேர் 100 பேருக்கு கத்துக் குடுப்பான். 100 பேர் 1000, 1000 அப்படி கூட்டிட்டே போயிருங்க.
அப்போது நல்லா இருக்க போகிறது 1000 பேர் மட்டும் இல்லை, 1000 பேர் குடும்பம். ஆனால் மீன் பிடிச்சு கொடுத்தா 100 பேருக்கு தான் கொடுக்க முடியும். அதனால் இப்போ நான் வந்து மீன் பிடிக்க தான் கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். மீனுங்கிறது நம்ம மார்க்கெட்டில் உள்ள பணத்தை தாங்க நான் சொல்கிறேன், சரிங்களா? மார்க்கெட்டில் உள்ள எல்லா பணத்தையும் என்னால் எடுக்க முடியாது, வாய்ப்பே கிடையாது. எடுத்து ஒன்றும் பண்ண போகிறதில்ல, சரிங்களா? அப்போ அது உங்களுக்கு தெரியும்போது அது உங்களுக்கு பயன் கொடுக்குங்க. இதுதாங்க நம்ம கான்செப்ட். இதை நோக்கி தான் நம்ம போகிறோம். ஏன்னா இதில் நீங்கள் தெளிவானா மட்டும்தான் நம்ம வந்து ஜெயிக்க முடியும், சரிங்களா? ஏன்னா சில பேர் கேட்டாங்க உங்களை கான்டாக்ட் பண்ணணும்னு. இப்போதைக்கு நான் யாரையும் கான்டாக்ட் பண்ண மாட்டேன். நான் சொல்லித்தர விஷயத்த நீங்கள் மார்க்கெட்டில் பயிற்சி பண்ணுங்க. ஏதாவது மார்க்கெட்டின பற்றின டவுட் இருந்தால் நீங்கள் டவுட்டை கேட்டு வாங்க. டவுட்டை வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் டவுட்டெல்லாம் நோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு தெளிவான வீடியோ உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் கொடுக்குறேங்க, சரிங்களா? இதுதான் வந்து நம்ம ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் ஸ்கூல், நம்ம அதோட நோக்கம், நம்ம சேனலோட நோக்கம், சரிங்களா? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் பெரிய ப்ரோ ட்ரேடர் ஆகணும். பெரிய ப்ரோ ட்ரேடர் ஆனதுக்கப்புறம் நீங்களும் யார்கிட்டையும் பணம் கொடுத்து பணம் வாங்கி ட்ரேட் பண்ணாதீங்க, சரிங்களா? நீங்கள் அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க, அவங்க நல்லா இருப்பாங்க. என்ன வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு புரியணும்னா, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோமே, ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிக்கிறோன்னு வைங்கமே, ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு நம்ம படிக்கிறோம்னா, ஒரு 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 1000 இடத்துக்கு ஒரு 3,00,000 பேர் போட்டி போடுவோம். சீட்டே 1000 தான். ஆனா ஜெயிக்க போறது 1000. 1000 அது. சரிங்களா? அதுலயும் நம்ம கவர்மெண்ட் 500 பேர்த்துட்ட பணம் வாங்கியிருப்பானுங்க. சரிங்களா? நம்ம அரசியல் பேச வேணாம். பட் இதெல்லாம் இருக்கு. அப்படின்றப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, ஐயோ! டாபிக் என்னப்பா? சாரிங்க. கொஞ்சம் பேசிட்டு இருக்கும்போதே இங்க கதவு தட்டுனாங்க. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 1000 பேர் தான். ஆனா அதுவும் 5 வருஷம், 10 வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சிருப்பான். அவனால முடியாம இருந்திருக்கும். மனச விட்டுருப்பான். ஆனா இந்த ட்ரேடிங்ல அப்படி இல்லங்க. நம்ம 3,00,000 பேர் வந்தாலும் 3,00,000 பேருமே நல்லா இருக்கலாம். 3,00,000 பேருக்குமே பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. 3,00,000 பேத்துல யார் ஃபர்ஸ்ட்டுங்கிறது, செகண்டுங்கிறது அந்த தீர்மானமே கிடையாது. நமக்கான கேபிட்டல வச்சு நம்ம உள்ள போறோம். நம்ம ஒரு ப்ராஃபிட்ட பார்த்துட்டு வரோம். எதுக்கு நான் இப்படி சொல்றேன்னா, நீங்க கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு தடவ படிச்சிருப்பீங்க. 3 வருஷம் படிச்சிருப்பீங்க. அதுல நீங்க ஜெயிச்சவங்களும் இருப்பாங்க, தோத்தவங்களும் இருப்பாங்க. பட் ஆனா இது அப்படி கிடையாதுங்க. நம்ம டாஸ்க்குக்கு நான் என்ன டைம் சொல்லியிருக்கேன், அந்த டயம் கம்ப்ளீட் பண்ணும்போது, நீங்க உண்மையிலேயே பெரிய ஆளா வந்துருவீங்க. சரிங்களா? நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம்லயாவது நம்ம ஒரு 1000 பேர் போனா, 100 பேர் தான் செலக்ட் ஆக முடியும். பட் இங்க ட்ரேடிங் அப்படி இல்லங்க. உலகத்துல உள்ள எல்லாருமே ட்ரேட் பண்றாங்க. நம்ம மட்டும் கிடையாது. பையர், செல்லர்ஸ் 2 பேர் மட்டும் தான். எல்லா பேருமே ஜெயிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ட்ரேடிங்ல மட்டும் தான் இருக்கு. சரிங்களா? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா, இனி அடுத்தடுத்து நம்ம டாபிக்க பத்தி பேசும்போது வீடியோ வந்து ரொம்ப லென்த்தா தாங்க போகும். இதுக்கு முன்னாடி போட்டது நம்ம சில புதுசா தெரியாதவங்கலாம் உள்ள வரணும்னு சொல்லி போட்டோம். ஒன்ஸ் உங்களுக்கு ட்ரேடிங்கோட நாலேட்ஜ், ட்ரேடிங் கத்துக்கணும்னு ஆர்வம் வந்துருச்சுன்னா, அடுத்தடுத்து நம்ம டாபிக் வந்து ஒரு எனக்கு திருப்தி அடையுது. ஓகே, நம்ம நல்லா சொல்லிக் குடுத்துருக்கோம், புரிஞ்சிருக்கும், திருப்தி அடையிற வரைக்குமே நான் அத பத்தி சொல்லிக்கிட்டு இருப்பேன். அது எவ்வளோ டைம் ஆகும்லாம் எனக்கு தெரியல. அதிகபட்சம் 1/2 மணி நேரம் கூட தாண்டி போகலாம். அப்படின்றப்போ, நீங்க பொறுமையா அந்த வீடியோவ பார்க்கணுங்க. பார்த்துட்டு திரும்ப புரியலன்னா திரும்ப ஒரு தடவ பார்க்கணும். நம்ம சொல்லிக் குடுத்தத மார்க்கெட்ல நீங்க வந்து பயிற்சி பண்ணணும். நான் இந்த ஒரு இன்னும் அடுத்த ஒரு டாபிக் இருக்கு. சரிங்களா? அந்த ஹையர் அண்ட் லோயர் தான் ஸ்ட்ராங்கு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு 3 வீடியோ போகும்னு நெனைக்கிறேன். அது முடிச்சதுக்கப்புறம் நான் ஹையர் அண்ட் லோயர் அண்ட் லோ எப்படி வரையணும்ன்றத சொல்லிக் குடுக்குறேன். அத மட்டுமே நீங்க பயிற்சி பண்ணுங்க. சரிங்களா? உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோல மீட் பண்ணலாங்க. நன்றி, வணக்கம்.